இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோமா? 5வது கேள்விக்கு வருவோமா? 5வது கேள்வி பாருங்க. 5வது கேள்வி ஒரு ஆர்கானிக் கேள்வி. என்னன்னு ஆர்கானிக் பேர் எது? பின்வரும் சேர்வையின் ஐயூபிஎஸ்சி பேர் யாதுன்னு கேட்குறாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அந்த கட்டமைப்பு வரைகிறேன் பாருங்க. ஹைட்ரஜன், ஆக்சிஜன், பிறகு சிஹெச், இந்த இடத்துல CH3 ஒன்று வருது, அப்புறம் இந்த இடத்துல C11O ஒன்று வருது, பிறகு இந்த இடத்துல CH ஒன்று வரும், இந்த இடத்துல NH2 ஒன்று வரும், அப்புறம் இந்த இடத்துல CH11CH2 ஒன்று வரும். இதானே உங்களோட கட்டமைப்பேன். இந்த கட்டமைப்பில் என்ன கேட்குறார்? ஐயூபிஎஸ்சி பேர் என்ன கேட்குறார்? அதுக்கு ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லி தான் பேரிடு வந்தால் எப்படி செய்கிறது, ஃபுல்லாக எழுதுறது இல்லை, கடைசி 3 பாருங்கன்னு சொல்லிக்கிறார். கடைசி 3ல் என்னென்ன விஷயம் சம்மந்தப்படும் லைட்டாக சொல்லுங்க. கடைசி 3ல் என்னென்ன விஷயம் சம்மந்தப்படும்? ஒன்று, கார்பன் சங்கிலியில் உள்ள கார்பன்களோட எண்ணிக்கை சம்மந்தப்படும். ரெண்டாவது, ட்ரிபிள் பாண்ட் இருக்குதா அதோட பேர், டபுள் பாண்ட் இருக்குதா அதோட பேர், அப்படி இல்லைன்னா சிங்கிள் பாண்ட். பிறகு அடுத்து என்ன வரும்? தொழிற்பாட்டு கூட்டத்தின பேர் வரும். தொழிற்பாட்டு கூட்டத்தினுடைய பேர். அதே நான் லேசாக ஞாபகம் வைக்க சொன்னேன். எப்படி மேலே ஞாபகம் வைக்கிறது? அனாவுக்கு 3க்கு 3 ஓ, பின்னுக்கு 2 ஓ, பிறகு ஐயனே முடிக்கணும். ஞாபகம் வைக்கிற டெக்னிக்ஸ் இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கு அந்த டெக்னிக்கெல்லாம் தெரியும் தானே, நாங்கள் நிறைய கேள்வி செய்திருக்கிறோம். ஆனால் இதை சிம்பிளாக யோசிப்போம். இதில் தொழிற்பாட்டு கூட்டம் யாருன்னு பாருங்க. இதில் தொழிற்பாட்டு கூட்டம் யாரு? ஓன் தான். கார்பன் சங்கிலியை பாருங்க. எங்கிருந்து கார்பன் சங்கிலியை ஸ்டார்ட் பண்ணலாம்? இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி கார்பன் சங்கிலியை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்தா இப்படி போவோம். நாங்க பார்க்கணும் தொழிற்பாட்டு கூட்டத்து குறைஞ்ச இலக்கம் வர மாதிரி. இங்கிருந்து நம்ம பண்ணினா 1 2 3, ஆனா இங்கிருந்து நம்ம பண்ணினா 1 2 3 4. அப்ப எந்த நம்பரிங் சரி? இவர் என்ன 1 2 3. அப்ப நம்மளோட கடைசி ஃபைனல் ஆன்சர் எங்க முடியணும் என்று சொன்னா 3 ஓன்ல வந்து முடியணும். 3 ஓன் இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் முடிகிற மெத்தட். கீழே ஆன்சரை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் 2 ஓல், எந்த நேரம் பார்த்தாலும் வரக்கு அதே தான், வராது. செகண்ட் ஆன்சர் 3 அமைன், அதுவும் வராது. தேர்ட் ஆன்சர் 4 ஓன் வருது, அதுவும் வராது. ஃபிஃப்த் ஆன்சர் 3 ஓன், ஓகே. அஞ்சாவது ஆன்சர் பார்க்க சிரிப்பு வருது, ஈனொன்று வரைக்கும் வருமாமா, வராது. 23 பேட்ச் பேப்பரில் 5வது எம்சிக்குவை நினைக்கிறேன் ஒரு செகண்ட் போதாதான் யோசிக்க. ஏதாவது எழுதினேனாமா? இல்லை. ஆன்சர் சரியா? ஓகே, நான் சும்மா ஒருத்தர் சும்மா லைட்டாக மற்றதை சும்மா லைட்டாக பார்ப்போம். ஆன்சர் வந்துட்டுது, லைட்டாக யோசிங்க. இதுக்குள்ளுக்கு வராதது யார்? NH2. NH2க்கு என்ன பேர்? பிரதீதா வந்தா அமைனோ, OH பிரதீதா வந்தா ஹைட்ராக்சியன், ஹைட்ராக்சி. இப்போ கார்பன் நம்பரை சொல்லுங்க. இது 3 என்றால் இது 4, இது 5, இது என்ன 6. ஓகே, சும்மா பேரிட கொஞ்சம் லைட்டாக சொல்லுங்க பாப்பா, எப்படி வரும்? 4 அமைனோ, ஆல்பபெட்டிக் கோடில் சொல்லுங்க. 4 அமைனோ, அதுக்கு பிறகு 2 ஹைட்ராக்சி, 2 ஹைட்ராக்சி. அதுக்கு பிறகு வேற ஏதாவது இல்லை, தொழிற்பாட்டு கூட்டம் மட்டும்தான் இருக்குது, பிரதிட்டு கூட்டங்கள் இல்லை. வளம மாதிரி கார்பன் எண்ணிக்கை எத்தனை இருக்குதுன்னு சொல்லுங்க? 6. 6ன்னு சொன்னால் என்னமா? ஹெக்ஸ். பிறகு டபுளா ட்ரிபிளா என்ன இருக்குது? டபுள் இருக்குது. எத்தனை இருக்குது? 5. அப்போ 5En வரும். ஹெக்ஸ் 5En. பிறகு அங்கே என்ன வரப்போகுது? 3 on வரப்போகுது. சரியா? அல்லது நீங்க இது எப்படி எழுதலாம்? இந்த 5 முன்னுக்கு கொண்டு வரலாம். ஹைட்ராக்சிக்கு பிறகு 5 ஹெக்ஸ் En, பிறகு அங்கே என்ன வரும்? 3 on வரும். எந்த ஸ்டைல் எழுதிக்கிறார்? ஃபர்ஸ்ட் ஸ்டைலா செகண்ட் ஸ்டைல்? அவர் ஆன்சர் என்னத்தில் இருக்கிறது? 4 அமைனோ சரி, 2 ஹைட்ராக்சி சரி, பிறகு ஹெக்ஸ் போட்டிருக்கிறார். ஓகே, ஹெக்ஸ்
பிறகு 5En3 போட்டிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் மெத்தட் எழுதிக்கிறார். ஓகேயா? நான் ஒரு ப்ரொஃபா இருந்தால் இந்த கேள்வி நான் இப்படி யோசிச்சிருக்க மாட்டேன். சரியா? இதே கேள்வி இப்போ அடுத்த வருஷம் வார்த்தைக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு உங்களோட பேட்சுக்கு வார்த்தைக்கு சான்ஸ் இருக்கு. இதை நான் கொஞ்சம் மாற்றிட்டேன். மாற்றவாமா? ஓகே, எப்படி மாற்றுவோம் சொல்லுங்க. இப்போ ஒரு ஐடியா. சரி, இப்போ நீங்கள் தான் ஒரு ப்ரொஃப். கவர்மெண்ட் உங்களுக்கு தந்துட்டு பேப்பரை செட் பண்ண. சரி, நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி கேஸ்ன்னு அரசாங்கம் ஓகே உங்களே தேர்ந்தெடுத்துன்னு இப்போ நீங்கள் எப்படி இந்த பேப்பரை செட் பண்ணீங்க? போட பாருங்க. அரசாங்கம் தேர்ந்தெடுக்கிறது இதுக்காக தேர்ந்தெடுக்கணும். உங்களோட மைண்ட் அப்படி யோசிக்கிறதோ தெரியாது. சரி, நான் ஒன்று செய்கிறேன் பாருங்க. HO அங்கே என்ன இருக்குது? CH. ஓகே, டன். CH. அப்புறம் இஞ்சால CH2 ஒன்று போட்டேன். அல்லது ஓகே சரி, CH2 பிறகு C+1O போடுவோம். அது இந்த இடத்துல என்ன இருக்குது? CH+1CH2. இந்த இடத்துல நான் இந்த CH3 இல்லாமல் ஆக்கிட்டு அடுத்து நான் NH2 கொண்டு வந்து போட்டு. சரியா? அல்லது நான் விரும்பினா நான் இந்த இடத்துல NH2 பண்ணுங்க, எங்கேயாவது இடத்துல NH2 போடுங்க, நோ இஷ்யூ. இப்படி போடுங்க. அல்லது நீங்கள் இப்படி யோசிக்கலாம், ப்ரொஃபண்ட் இப்படி போடலாம் யோசிக்கலாம். இந்த இடத்துல போடலாம், ஏதாவது ஒரு இடம். நான் கொஞ்சம் NH2 கொஞ்சம் இங்கெல்லாம் தள்ளிக்கிறேன். நான் ஒரு வேலை செஞ்சுக்கிறேன், கார்பன் எண்ணிக்கையை குறைச்சிக்கிறேன். ஒரு கார்பன் குறைஞ்சிருக்கு. வேற ஒன்றுமே செய்யலை, ஒன்றும் செய்யலை. சும்மா இதை தூக்கிட்டு இந்த CH3, எனக்கு CH3 அவ்வளோ விருப்பம் இல்லை, கொஞ்சம் தூக்கிட்டு NH2 கொஞ்சம் காலை தள்ளிட்டேன். கவலைப்பட்டீங்களா? இல்லைன்னு இப்போ சொல்லுங்க பாபு. தொழிற்பாட்டு கூட்டம் யார்? இப்போ ஓன் தான் தொழிற்பாட்டு கூட்டம். ரைட், டன். இப்போ நம்ம பண்ணினா கார்பன் சங்கிலி எடுத்தா நிறைய இப்படிதானே கார்பன் சங்கிலி வரப்போகுது. ஓகே, டன். இஞ்சாலது நம்ம பண்ணினா என்ன வரும்? 1 2 3. இஞ்சால நம்ம பண்ணினா 1 2 3. இப்படி கீழே செட் பண்ணணும். இது என்ன பார்த்த உடனே சும்மா ஒரு பக்கம் ஆன்சர் வருது, விளங்குதா குழந்தை? விளங்குதா? ரெண்டு திசையிலையும் ஒரே இலக்கம். இஞ்சால வந்தாலும் 1 2 3, இஞ்சால வந்தாலும் 1 2 3. அப்படி வந்தா என்ன செய்யணும்னு சொன்னேன். ஈஸி மெத்தட். டபுள் பாண்டின் பக்கம் எங்கால டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்குதோ அந்த பக்கம் முக்கியத்துவத்தை வழங்குங்க. அப்ப இது 1, இது 2, இது 3 வரும். விளங்குதாமா? இது 4, இது 5. இப்பவும் ஆன்சர் 3 ஓன்ல தான் முடியும். இப்பயும் ஆன்சர் 3 ஓன்ல தான் முடியும். ஆனா ஆன்சர்ஸ் வித்தியாசமா. இந்த இடத்துல என்ன வரப்போதுமா? 4 அமைனோ வரும். பிறகு இந்த இடத்துல 5 ஹைட்ராக்சி வரும். 5 ஹைட்ராக்சி. பிறகு கார்பன் எண்ணிக்கை 5 இருக்குது. ஸோ 5 சொன்னால் பென்ட் என்று வரப்போகுது. பென்ட். இப்போ முதலாம் கார்பனில் தான் டபுள் பாண்ட். ஸோ 1En பிறகு 3On. விளங்குதா? இந்த ரெண்டு கேள்வியும் கன்செப்ட் இல்லைங்களா? கேட்கலாம் தானே? கேட்கலாமா இல்லையா? இதே விஷயத்தை அப்படி கேட்கலாம். சில நேரங்களில் ப்ரொஃப் வந்து அதே தான் NH2 மோய்ச்சோம்னு சொல்லி யோசிச்சாருன்னு சொன்னால் சில நேரங்களில் சும்மா மாற்றலாம். அதாவது இந்த இடத்துல NH2க்கு பதிலாக அந்த CH3 கொண்டு இடத்த போடலாம். போட்டால் என்ன வரும்? அமைனோக்கு பதிலாக மெத்தாயில்னு வரும். அப்படி
அப்படி இந்த இடத்துல ஏதாவது ஒன்று மாற்றலாம். உதாரணம் ஓஹெச்சுக்கு பேல பிஆர் கொண்டு போய் போடலாம். விளங்குதா? ஐடியா விளங்குற மாதிரி இருக்கிறது. ஆனால் இது மாதிரி கேள்வி நான் நிறைய செய்திருக்கேன். பேப்பரை சொல்லுவோம், என்னென்ன கேள்வின்னு சொல்லுவோம். நம்மளோட சீரீஸ் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா முதலாவது கேள்வி வரும், ஃபர்ஸ்ட் எம்சிக்கு வரும். பிறகு அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு எத்தனாவது கேள்வி, 6வது எம்சிக்கு வரும். இப்போ முதலாவது எம்சிக்யூவில் நான் மெயினாக டார்கெட் பண்ணி போட்டது வந்து O8. அப்படி வந்தால் 6வது எம்சிக்யூவில் அதோட மெயின் டார்கெட் வந்து யார், எல் தொகுதி டார்கெட். அப்படி வந்தால் 11வது எம்சிக்யூவில் டார்கெட் வந்து என்ன, ஒயிக் ஆசிட். இப்போ ஒயிக் ஆசிட் சம்மந்தமாக கேட்கலாம். அது மாதிரி வேறு என்ன கேள்விகள், 16வது கேள்வி 16. ஸோ 16வது கேள்வியும் ஓன் சம்மந்தமான கேள்வி ஒன்று. ஓகே. பிறகு அதே மாதிரி வேற என்ன, 21வது எம்சி 21. ஓகே, கேட்கலாம். ஐடியாஸ் படுதா? ஐடியா விளங்குது? முடியும். நீங்கள் ஆர்கானிக் பேரிடு செய்ய போக்கல நான் சொல்ல மெத்தடை தான் என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். நான் பேப்பர் கிளாஸ் நிறைய டெக்னிக்ஸ் சொன்னேன். அந்த எம்சிக்யூவை செகண்ட் கணக்கில் செய்யலாம். ரைட்டா? செகண்ட்ஸ் கணக்கில் செய்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி விட்டேன். அதை கொஞ்சம் பாருங்கள். ஐடியா படுதாமா? தேவையான